ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்கு ஸ்ரேணியில் இன்றைக்கி எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் அதில் 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை கொஞ்சம், 2 பட்டை, சின்ன பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். தீ அதிகம் வைக்க வேண்டாம். 3 வரமிளகாய். இது பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடாச்சுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா கொட்டுற சவுண்டு கேட்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். சூடாறினதும் அது ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு இது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாய் நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். மறுபடியும் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம முட்டை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்திக்கலாம். இந்த ஃப்ரை பார்த்திங்கனாக்கா ஒயிட் ரைஸ்க்கும் செமையாக இருக்கும். அதே சமயம் தயிர் சாப்பாடு, அரிசி பருப்பு சாதம், ரசம் சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு இடித்து போட்டிருக்கு. பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கு. அதில் வெள்ளை தனியாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற, மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகாய் பவுட்ரு அதுவும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படியே வதங்கட்டும். இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக செமியாக இருக்கிற மாதிரி இருக்க வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா வெங்காயம் குழஞ்சி வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இந்த மஞ்சள் கருவும் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா மெதுவாக கிளறி விடணும். இல்லாட்டி இந்த மஞ்சள் கருவும் நல்லா உடஞ்சது கூட மிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நமக்கு
பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எக் பெப்பர் ஃப்ரை. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். முட்டை வேக வச்சா போதும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.